வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்களின் பார்வை பலன். அதாவது குரு முதல் சனி வரை உள்ள அனைத்து கிரகங்களுக்குமே பார்வை என்பது ஒன்று உண்டு. அதே வேளையில் சாயா கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு பார்வை இருக்கிறதா என்பது பற்றி இருவேறு கருத்துக்களும் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களினுடைய பார்வை பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சிறு தொகுப்பு. இதில் குருவினுடைய பார்வை, குரு தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 5, 7 மற்றும் 9ஆம் வீடுகளை பார்வை செய்வாருங்க. குருவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தான் இருக்கக்கூடிய வீட்டை விட பார்க்கக்கூடிய வீட்டை சுபத்துவமாக பலப்படுத்துவார் என்பதுதான். அடுத்ததாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது இயற்கை சுபரான சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டை மட்டுமே பார்வை செய்யுங்க, தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து. அதே போல் சூரிய பகவான், சூரிய பகவானுடைய பார்வையுமே நேர் 7ஆம் வீட்டுக்கு மட்டுமே உண்டுங்க. அவருக்கும் ஒரே பார்வை தான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திர பகவானாக இருந்தார் அப்படின்னாலும் சரி, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, அவர் நேர் 7ஆம் வீட்டை மட்டும் பார்வை செய்வார். ஆனால் பௌர்ணமியில் ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அது பார்க்கக்கூடிய வீடுகள், அதாவது அதனுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் வீடு மட்டுமல்லங்க, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, அதாவது முன்பின் வீடுகளையும் சேர்த்தே பார்வை செய்வார் என்பதுதான் பௌர்ணமி சந்திரனுக்குரிய மிகச்சிறந்த சிறப்பு என்று கூற வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாயுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 4, 7 மற்றும் 8ஆம் வீடுகளை பார்வை செய்கிறார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் வீடுகளை பார்வை செய்வார். எப்படி குருவிற்கு தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்தை அவர் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் சனி பகவானுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல விட பார்க்கக்கூடிய இடத்தை அவர் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தாங்க. அடுத்தது ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் பார்வை இல்லை என்பது தான் கருத்து. ஸோ அந்த கருத்தோடு நானும் முற்படுகிறேன், ஒத்துப்போகிறேன். சரிங்களா? பொதுவாக ராகு கேதுக்கள் தான் இருக்கக்கூடிய வீட்டையே தன்னுடைய சொந்த வீடாக கருதி பலன் செய்வார்கள். அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட பார்வை என்பது ஒன்று கிடையாது. ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.